இறையேசுவில் அன்பானவர்களை, புகழுக்காக ஏங்கும் உலகம் இது. இயேசு பல புதுமைகளை செய்த பின் மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தன. பல நோயாளிகள் அவரை தொட முயன்றார்கள். இவ்வாறு மக்கள் பார்வையில் அவர் புகழுக்கும் போற்றுதலுக்கும் உரியவராகின்றார். ஆனால் இயேசு தம்மை வெளிப்படுத்த விரும்பாதவாறு தனிமையை விரும்பியவராக இறை உறவில் இணைந்திட விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, பேரும் புகழும் பெறும்போது நம்முடைய நிலை என்ன? இந்த பேரும் புகழுக்காக நாம் செய்யும் முறைகேடான செயல்கள் எத்தனை? பிறருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி பேரும் புகழும் பெரும் மனநிலையை கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை போல் இறை உறவில் வாழ்வோம். அப்போது போற்றுதலுக்கு உரியவர்களாகும், புகழுக்கு உரியவர்களாகும் இறைவன் நம்மை வழிநடத்துவார். இன்றைய நாளானது ஒரு நல்ல நாளாக அமையட்டும்.